கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளையிலே இந்த டெலிவரன்ஸ் நியூஸ் சார்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேதபாட விளக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்றும் கூட ஒரு புதிய தலைப்பிலே நாம் வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். விசேஷமாக இந்த ஒரு தலைப்பு என்பது இன்றைக்கு பல இடங்களிலே சுற்றி கொண்டு வருகிறது. அதனால இது ஒரு வித்தியாசமான தலைப்பு. தலைப்பினுடைய செய்தியினுடைய தலைப்பு எழுப்புதல் என்றால் என்ன, எழுப்புதல் என்றால் என்ன என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பர்கள் இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் தினந்தோறும் நிகழ்ச்சிகளை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நிறைய பேருக்கு இது ரீச் ஆக வேண்டியிருக்கிறது. விசேஷமாக இன்றைய தலைப்பு நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே மிகவும் முக்கியமான தலைப்பாக இருக்கிறது. அதனால் தயவு கூர்ந்து இதில் இணைகிற நண்பர்கள் உங்களுடைய டைம்லைன்ல இதை நீங்கள் தயவாக ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஃபேஸ்புக் குரூப் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இந்த தலைப்பை சுற்றியதான ஒரு பெரிய விவாதம் கிறிஸ்தவ வட்டாரத்திலே பொதுவாக நிறைய நாட்கள் நடந்திருக்கிறது. இப்பொழுது உலக பார்வையிலே பெரிய ஆளா இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அதுதான் ஒரு வைரலாகிற மாதிரி இப்பொழுது ஃபேஸ்புக்ல வைரலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த செய்திகள் எல்லாம் நாங்கள் ரெவரண்ட் டாக்டர் சேவரியா மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எழுப்புதல் தீ என்றும், எழுப்புதல் பெருவிழா என்றும், எழுச்சி பெருவிழா என்றும், அற்புத அடையாளங்கள் பெருவிழா என்றும், ரட்சிக்கப்படுகிற கூட்டம் கூட்டம் கூட்டமாக எழுப்புதல் என்று சொல்லி எழுப்புதலுக்கு வியாக்கியானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வேதத்தின்படி எழுப்புதல் என்றால் என்ன, யாருக்கு எழுப்புதல், எதற்காக எழுப்புதல், எழுப்புதல் எங்கிருந்து வருகிறது, ஏன் வருகிறது, இதையெல்லாம் நாம் அதிகமாக தியானிக்க இருக்கிறோம். அதனாலே தயவு கூர்ந்து நீங்கள் அனைவருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகளை நீங்கள் இங்கே பதிவு செய்யலாம். கமெண்ட் பாக்ஸ்ல இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணப்படுகிற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இந்த நாளிலும் செய்தி முடிந்த பிறகு கேள்வி நேரம் உண்டு. கேள்வி நேரத்தில் உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். கேள்வி கேட்பவர்கள் இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைப்பை தாண்டிய கேள்விகள் கேட்டால் அது நம்ம தலைப்புக்கு உட்பட்டு கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதனால நேரம் கடந்து போய்விடுகிறது. தயவு செய்து தலைப்புக்கு உட்பட்டு கேள்விகளை கேளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் பொதுவான கேள்வி நேரம் என்ற ஒரு தனி நிகழ்ச்சியை நாம் பிறகு ஆரம்பிக்கும் பொழுது அதை பொதுவான கேள்விகள் பார்த்துக் கொள்ளலாம். அதனை மனதில் வைத்துக் கொள்ளும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேள்விகளை முன்கூட்டியே அந்த செய்தி முடியும் பொழுதே நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதில் நிறைய பேர் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுல இணைந்தவர்கள் இடையிலே போகாதீங்க. ஒரு ஜெப சிந்தையோடு ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுத்து இதுல நாம் தியானிக்க இருக்கிறோம். இடையில டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. அதே மாதிரி இதுல கமெண்ட் போகிறவர்கள் நீங்கள் கமெண்ட் போடுறீங்க, சந்தோஷம். நீங்கள் கமெண்ட் போடுற நேரத்துல செய்தியினுடைய கருவை விட்டு விடாதீர்கள். நீங்க 10,000 ஆமன் போட்டுட்டு செய்தி ஒரு 10 நிமிஷம் கூட சரியா கேட்கல அப்படின்னா வீண். அதனால கமெண்ட்ஸ் நீங்க போடுறதுனால எங்களுக்கு சந்தோஷமோ குதூகலமோ ஒன்றும் கிடையாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதனால 100 கமெண்ட்டை போட்டுட்டு செய்தியை சரியா விட்டுறாதீங்க. செய்தியை நன்கு கவனியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது இந்த செய்தியை நமக்கு கொடுக்கிறதான ரெவரண்ட் டாக்டர் சேவரியா அவர்களை நம்முடைய அரங்கத்திலே வரவேற்போம். பிரைஸ் தி அங்கிள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அடுத்தபடியாக நம்முடைய அரங்கத்திலே பாஸ்டர் சாம் கலைவாணன் அவர்களை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நம்முடைய இந்த செய்தியினுடைய ஆரம்ப ஜெபத்தை நமத்தில் கூடிய பாஸ்டர் சாம் கலைவாணன் அவர்கள் ஏறெடுப்பார்கள். நாம் நம் தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, கொடுக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய தினத்திலே கர்த்தாவே ஒரு விசேஷித்த தலைப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தேவன் கர்த்தாவே அந்த தலைப்பின் மூலம் கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று நீர் கர்த்தாவே இன்றைக்கு சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை நன்றாய் அறிந்து கொள்ள என் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் சுபிக்கிறேன் ஐயா.
எங்களுக்கு கர்த்தாவே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், 1000 வேலைகள் இருக்கலாம். அதெல்லாம் கர்த்தாவே எங்கள் சிந்தையிலே ஓடிக்கொண்டிராதபடிக்கு அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஓரம் கட்டுகிறோம். நிச்சயமாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தைகளுக்காய், தேவனுடைய வசனங்களுக்காய் நாங்கள் காத்திருந்து தாகத்தோடு தேவ வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள என் தேவன் கர்த்தாவே அபிஷேகித்து பிரத்யேகப்படுத்தி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எழுப்புதல் என்றால் என்ன என்ற இந்த செய்தியின் மூலம் தேவன் ஒரு பெருத்த காரியத்தை இன்றைக்கு வெளிப்படுத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உறங்கிக் கொண்டிருக்கிற, தூங்கிக் கொண்டிருக்கிற, மறித்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் இன்றைக்கு எழுப்ப கர்த்தர் ஒரு பெரிய ஒரு தலைப்பை தேவன் கொடுத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரையா. இப்பொழுதும் ஆண்டவரே, ஆசிரியரை ஆசீர்வதியும். ஆசிரியர் தாமே கர்த்தாவை இப்படிப்பட்ட தலைப்பில எங்களுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறதை நாங்கள் கர்த்தாவே மகிழ்ச்சி அடைகிறோம். நிச்சயமாகவே ஆசிரியர் ஆவியானவரின் மூலம் கர்த்தாவே அதிக காரியங்கள், அதிக சத்தியங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கேள்வி நேரங்களை ஆசீர்வதியும். கேள்வி நேரங்களிலே ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆசிரியர் அவர்கள் பதில் சொல்ல தேவன் வழிநடத்தும். அதே போல ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு கேள்விகள் நேயர்கள் கேட்க தேவன் அபிஷேகித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் தேவன் வழிநடத்தும். இன்றைய நிகழ்ச்சியை உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருக்க தேவன் வழிநடத்தும். எல்லா துதி கனமகிமையும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம். ஜெபம் கேட்டீர் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் நேரடியாக செய்திக்கு நேராக கடந்து போகிறோம். கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. அங்கிள் இப்பொழுது நமக்கு தேவ செய்தியை கொண்டு வருவார்கள். நாம் ஆவியான ஒத்தாசையோடு இந்த காரியத்தை கவனித்து கேட்கும்படி உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவர். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ செய்தி, எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல் என்றால் என்ன? அற்புதங்கள், அடையாளங்கள் உலகத்திலே நடக்கிறது தான் எழுப்புதலா? கேள்வி இதெல்லாம். அற்புதங்களும் அடையாளங்களும் உலகத்திலே நடக்கிறது தான் எழுப்புதலா? ஆண்டி முதல் அரசன் வரை, ஏழை முதல் பணக்காரன் வரை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதுதான் எழுப்புதலா? உலகத்திலே விக்கிரக கோட்டைகள் எல்லாம் உடைகிறது தான் எழுப்புதலா? உலகத்திலே விக்கிரக கோட்டைகள் எல்லாம் உடைகிறது தான் எழுப்புதலா? இப்படி பல கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இவைகளெல்லாம் எழுப்புதல் அல்ல, அல்லவே அல்ல. இவைகளெல்லாம் எழுப்புதலினால் வரக்கூடிய பலாபலன்களாய் இருக்கலாம் ஒழிய இவைகள் அல்ல எழுப்புதல். அப்படி என்றால் எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல் என்பதற்கு ஆங்கிலத்தில் ரிவைவல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரிவைவல் என்றால் மீண்டும் உணர்வு பெறுதல், மீண்டும் புத்துயிர் பெறுதல். டு ரிட்டர்ன் டு லைஃப், டு கம் பேக் டு எ ஃபிளரிஷிங் கண்டிஷன். இதைத்தான் எழுப்புதல் என்று ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் அதுதான், மீண்டும் உணர்வு பெறுதல், மீண்டும் புத்துயிர் பெறுதல். ரிவைவல் என்பது இட் இஸ் நாட் ரிஃபார்மேஷன், சீர்திருத்தம் செய்கிறது அல்ல. ரிவைவல் என்பதை ரிஹாபிலிட்டேஷன் என்று சொல்லலாம், செட்ரைட் என்று சொல்லலாம், புனரமைப்பு என்று சொல்லலாம், இப்படி வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் ரிவைவல் என்பது சீர்திருத்தம் செய்கிறது அல்ல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அங்கே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:2. எதற்கு அசைவாடி கொண்டிருந்தார்? ஆவியானவர் அங்கே எதற்கு அசைவாடி கொண்டிருந்தார்? ஒழுங்கில்லாத பூமியை, அங்கே வேனிட்டி, வெறுமையாய் இருந்த பூமியை, இருளாய் இருந்த பூமியை செப்பனிட, புனரமைப்பு பண்ண, நல்லபடியாய் வைக்க ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய பல சபைகளிலே நாம் பாடல் பாடுகிறோம், அசைவாடும் ஆவியே, இப்படி எல்லாம் பாடுறாங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த சபையிலே இருள் இருக்கிறது, அந்த சபையிலே ஒழுங்கின்மை இருக்கிறது, அந்த சபை வெறுமையா இருக்கிறது,
அதனாலே ஆவியானவர் அந்த சபையிலே வந்து அன்னைக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே செய்த அந்த பணியை செய்ய வேண்டும் என்று இவர்கள் பாடுகிறார்கள். அதுக்காகத்தான் பாடுறமாங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியல. ஆனாலும் சபையிலே அப்படிப்பட்ட பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே உணர்வு பெற்றிருந்து உயிர் பெற்றிருந்து பிற்பாடு அந்த உணர்வை அந்த உயிரை இழந்து போயிருந்தால்தான் ரிவைவல் தேவைப்படுகிறது. எழுப்புதல் not to the world. உலகம் இன்னும் மரித்த நிலையில் தான் இருக்கிறது. உலகம் இன்னும் உணர்வு பெறவில்லை. உலகம் இன்னும் உயிர் பெறவில்லை. உலகத்திற்கு எழுப்புதல் தேவையில்லை. அப்படியானால் யாருக்கு எழுப்புதல் தேவை? இது ஒரு பெரிய கேள்வி. ஆரம்பத்திலே நாம் தான் ரட்சிக்கப்பட்டோம், உயிர்ப்பிக்கப்பட்டோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆக ஆரம்பத்திலே நாம் தான் ரட்சிக்கப்பட்டோம், உயிர்ப்பிக்கப்பட்டோம். அந்த ஆரம்ப ரட்சிப்பு, அந்த ஆரம்ப விசுவாசம், இவற்றிலிருந்து நாம் சற்றும் விலகி இருப்பதால், ஆரம்ப விசுவாசத்திலிருந்து நாம் சற்று விலகி இருப்பதால், ஆரம்ப ரட்சிப்பிலிருந்து இந்த சபையார் ரட்சிக்கப்பட்டவர்கள் சற்று நாம் விலகி இருப்பதால், ரிவைவல் சபையாருக்குத்தான் தேவைப்படுகிறது, நமக்குத்தான் தேவைப்படுகிறது. எழுப்புதல் நமக்குத்தான் தேவைப்படுகிறது. யூதா நிருபம் எழுதியிருக்கிறார், ஒரே ஒரு அதிகாரம் தான். நீங்கள் ஆதி விசுவாசத்தை காத்து கொள்ளாமல் விட்டு விட்டீர்களே என்று அவர் எழுதுகிறார். அதனாலே சபைக்குத்தான் ரிவைவல் தேவை, எழுப்புதல் தேவை. சங்கீதக்காரன் சங்கீதம் 85:6, 138:7, ஏசாயா 57:15 இப்படி பலதரப்பட்ட வசனங்களை வாசித்தால் இதனுடைய உண்மையான பேசிக் தாற்பயம் புரிந்துவிடும். சங்கீதம் 85:6 நான் வாசிக்கிறேன். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து இப்போ விலகி போய்விட்டார்கள், பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள். அதனாலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? சீயோன் நாமம் தரிக்கப்பட்டு, நாம் எல்லாரும் சீயோன் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறோம். சீயோன் நாமம் தரிக்கப்பட்ட அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, பின்மாற்றமுள்ள எருசலேமுக்கு தான் எழுப்புதல் தேவை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏசாயா 52:1 இன்னும் கொஞ்சம் விளக்கமாய் சொல்லுகிறது, வாசிக்கிறேன். எழும்பு எழும்பு சீயோனே. சீயோன் என்றால் ஏற்கனவே சீயோன் நாமம் தரிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். அவனை இப்போ எழுப்புறார் ஆண்டவர். ஏனென்றால் அவன் அந்த உயிர் பெற்ற அந்த நிலையிலிருந்து இப்பொழுது தாழ்ந்து விட்டான். உணர்வு நிலையிலிருந்து இப்போ ஒதுங்கி விட்டான், பின்மாற்ற நிலைக்கு போய்விட்டான். அதனாலே எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இப்படி ஏசாயா 52:1 சொல்லுகிறது. சபையாருக்குத்தான், சீயோனுக்குத்தான், எருசலேமுக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 60:1 வாசிக்கிறேன், கேளுங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி. இதை நிறைய பேர் எல்லாருமே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் செய்தியா இதை சொல்லுவார்கள். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, ஒளியாகி இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். இது இன்னைக்கா வந்தாரு? என்னைக்கு இந்த சீயோன் ரட்சிக்கப்பட்டதோ, என்றைக்கு கிறிஸ்தவன் ரட்சிப்புக்குள்ளே வந்தானோ அன்றைக்கே ஒளி வந்து விட்டது. அவனிடம் இருந்த ஒளி மங்கி போய்விட்டது. அவனுடைய மனக்கண்கள் பிரகாசமா இல்லை. அதனாலே மனக்கண்களை பிரகாசிக்க வைக்க வேண்டும் என்பதனாலே எழும்பி பிரகாசி. பின்மாற்றம் அடைந்திருக்கிற அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று ஏசாயா 60:1 சொல்லுகிறது. இந்த வசனங்கள் எல்லாமே ரட்சிக்கப்பட்டு பின்னாலே பின்மாற்றம் போல போயிருக்கக்கூடிய சபையாருக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஏற்கனவே இருதய விருத்த சேதனம் பெற்று ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கக்கூடிய சபையாருக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோ அல்லது இதை பற்றி சிந்தித்து இதை பற்றி பேசுகிறவர்கள் நிறைய பேர் சொல்லுவார்கள், நான் பெற்ற உணர்வை, நான் பெற்ற உயிர் மீட்பை இழந்து விட்டேனா? எனக்கு எதற்கு எழுப்புதல் தேவை? ஊருக்கும் உலகுக்கும் தான் தேவை என்று தங்களை அறியாமலே எழுப்புதல் பெருவிழா கொண்டாடுகிறார்கள், உயிர் மீட்சி பெருவிழா என்று கொண்டாடுகிறார்கள், அக்கினி பெருவிழா என்று நடத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய சில கேள்விகளை இந்த செய்தி மூலமாய் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். சபையாருக்குத்தான் பின்மாற்ற நிலையிலே இருக்கக்கூடிய, விசுவாசத்திலே குறைவாய் இருக்கக்கூடிய, உயிர் மீட்சியிலே குறைவாய் இருக்கக்கூடிய சபையாருக்குத்தான் எழுப்புதல் என்று சொன்னேன். அது அல்ல உலகுக்குத்தான் தேவை என்று சொல்லுகிறார்களே, அவர்களுக்கு சிந்தனைக்காக சொல்லுகிறேன். உலகத்திற்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் ஒளியாயிருக்கிறோம், உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறோம். அப்படி என்றால் உலகத்திற்கு ரட்சிக்கப்பட்டவன் ஒளியாகவே திகழ்ந்தான் என்றால் ஏன் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் அறிவியலிலும் ஆன்மீகத்திலும் இருள் நிலை இருக்கிறது? நாம் ஒளியாய் இருந்தால் உலகமே ஒளியாய் இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் நம்மிடத்திலே குறை இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறான், சபையார் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஏன் இந்த உலகமும் உலகத்தாரும் சாரமற்று இருக்கிறார்கள், பாதுகாப்பற்று இருக்கிறார்கள், உப்பில்லா தன்மையில் இருக்கிறார்களே? காரணம் என்ன? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் 3% தானே இருக்கிறார்கள் இந்தியாவிலே. காரணம் என்ன? யாரிடத்திலே குறை இருக்கிறது? காரணம் என்ன? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை வாசித்தோம் என்றால், விசுவாச மார்க்கத்தார் எல்லாரும் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் விசுவாச மார்க்கத்தார் எல்லாருக்குமே கிடைக்கிறது. அதே போல ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு ஏன் உலகத்திலே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது? இன்றைக்கு ஏன் உலகம் சாபத்தோடு இருக்கிறது? இன்றைக்கு ஏன் உலகத்திலே அகால மரணங்கள் இருக்கிறது? உலகம் மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவனுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதே. காரணம் என்ன? மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நமக்குத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரட்டி இருக்கிறாயா? அப்படி நாம் விரட்டி இருந்தால் கோப பிசாசு இருக்குமா? மது பிசாசு, மாது பிசாசு இருக்குமா? கொலை கொள்ளை பிசாசு, ஊழல் பிசாசு, மத பிசாசு, தீவிரவாத பிசாசு, வியாதி, வறுமை, அறியாமை, கீழ்ப்படியாமை, கலகம், வஞ்சகம், ஏமாற்றுதல் போன்ற இப்படிப்பட்ட பிசாசுகள் எல்லாம் இங்கே நிறைந்திருக்கின்றனவே. ஏன்? யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யும் கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளும் செய்வான் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அப்படி பெரிய கிரியைகளை ஏன் இதுவரைக்கும் நடக்கவில்லை? இந்த பூமியிலே எவ்வளவு பேரை உயிரோடு எழுப்பி இருக்கிறீர்கள்? எத்தனை பிறவி குருடர்களை, எத்தனை பிறவி ஊமைகளை, எத்தனை பிறவி செவிடர்களை குணமாக்கி இருக்கிறோம். ஏன் இந்த நிலை? காரணம் என்ன? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு நாம் சாட்சியாய் இருக்க வேண்டுமாம்.
மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது. உலகத்திலே அவருக்கு சாட்சியாய் இருந்தால் அவர் பிதாவினிடத்திலே நம்மை சாட்சியாய் நிறுத்துவார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இன்றைக்கு கிறிஸ்தவன் ஏன் சாட்சி கேட்டு போயிருக்கிறான்? ரகசிய கிறிஸ்தவனாய் ஏன் ஏராளம் பேர் நின்று கொண்டிருக்கிறான்? சாட்சியாய் வெளியே வராமல் ஏன் ரகசிய கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறான்? ரகசியமாய் ஞானஸ்தானம் ஏன் கொடுக்கிறார்கள்? எனக்கு சாட்சியாய் இருங்கள் என்று சொல்லுகிறது ரகசியமா? சலுகைக்காய் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, காரணம் என்ன? சலுகைக்காகவே சபையிலே கிறிஸ்தவன், வெளியிலே இந்து, இப்படி சொல்லிக் கொண்டிருக்கார்களே, அப்ப சாட்சி இல்லையே. ஏன்? ரீசன் என்ன? நம்மிடத்திலே, சபையாரிடத்திலே, ரட்சிக்கப்பட்டவர்களிடத்திலே மீண்டும் புத்துணர்வு தேவைப்படுகிறது. புத்துணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள், எழுப்புதல் இல்லாமல் இருக்கிறார்கள். நம்மிடத்திலே குறை இருக்கிறது, சபையில் தான் குறை இருக்கிறது. இன்னும் நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பாடல் பாடுகிறார்கள், ஆங்கில பாடல். Send us the rain, Lord, send us the rain, Lord, send us the later rain. இது ஒரு பாட்டு. இத தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க தெரியுமா? எழுப்புதல் அனுப்பும், அது send us the rain, Lord, பின்மாரியை ஊற்றும்னு அந்த பாட்டு. இவர் தமிழ்ல எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா? எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும் எங்கள் மத்தியிலே. தமிழ்ல சொன்னது வெரி குட். நம்ம மத்தியில தான் எழுப்புதல் தேவைப்படுகிறது. ஆமென். பாடுகிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாய் இருக்கக்கூடாது. இன்னும் நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட எழுப்புதல் நம்மிடத்திலே ஏன் இல்லை? நாம் ஏன் ஒளியா இல்லை? நாம் ஏன் உப்பா இல்லை? நாம் ஏன் 3% தான் கிறிஸ்தவங்களாய் இருக்கிறோம்? நமக்கு ஏன் ஆசீர்வாதங்கள், சாபங்கள், அகால மரணங்கள் இருக்கின்றன? நம்மால் ஏன் பிசாசுகளை முழுமையாய் விரட்ட முடியவில்லை? நம்மால் ஏன் இயேசுவை போல அற்புதங்கள், அடையாளங்கள் செய்ய முடியவில்லை? அவருக்கு மேலேயும் செய்ய முடியவில்லை. நாம் ஏன் சாட்சியாய் இந்த பூமியில இருக்க முடியவில்லை? காரணம் என்ன? புத்துணர்வு நம்ம இடத்துல இல்லை, எழுப்புதல் இல்லை. நம்மிடத்திலே குறை இருக்கிறது, இந்த சபையில் தான் குறை இருக்கிறது. சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். என்னையா குறை இந்த சபையில? இந்த குறைகள் மாற்றிவிட்டால் நிறைவாகும். இந்த குறைகள் மாற்றிவிட்டால் எழுப்புதல் சபையிலே உருவாகிவிடும். ஆமென். என்ன குறை? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தூங்குகிற நீ, தூங்குகிற நீ யாருக்கு எழுதுனது? ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான். ரட்சிக்கப்பட்டவன் தான் தூங்கி கொண்டிருக்கிறான். யாரோட தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்க, வாசிக்கிறேன். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆக ரட்சிக்கப்பட்டவன் யாரோடு தூங்கி கொண்டிருக்கிறானாம்? மரித்தோரோடு, ஆவியில் மரித்தோர்களோடு. முந்தி நாம் ஆவியில் மரித்திருந்தோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை தேவன் உயிரோடு எழுப்பினார். அந்த நிலையில இருக்கக்கூடிய ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறார்களே, அந்த மக்களோடு சேர்ந்து கொண்டு இப்பொழுது தூங்கி கொண்டிருக்கிறான் சபையான். அவன் பின்மாற்றத்திலே நின்று கொண்டிருக்கிறான் சபையான். நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அவர்களை விட்டு வெளியே வா, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று எபேசியர் 5:14 சொல்லுகிறது. கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். எப்படி அவங்களோட தூங்கிட்டு இருக்கிறானா? அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள், அந்நியர்கள். அந்நிய நுகப்பிணைப்பிலே இணைந்திருக்கிறான். கல்யாணம்னா எந்த பொண்ணை எந்த மாப்பிள்ளை வேணாலும் கட்டிக்கிறான். அந்நிய நுகப்பிணைப்பிலே இணைந்து கொண்டிருக்கிறான். திருமணத்திலே மாத்திரமல்ல, ஊழியத்திலும் அந்நியர்களோடு இணைந்து கொள்ளுகிறான். ஊழியத்திலும் ரட்சிக்கப்படாத சபையாரோடு இணைந்து கொள்ளுகிறான். குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கிற சபையாரோடு இணைந்து கொள்ளுகிறான். ஊழியத்திலும். ஆக அந்நிய நுகப்பிணைப்பு இருக்கிறது. மரித்தோரோடு இணைந்து கொண்டிருக்கிறான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு, இந்த சந்ததி, அண்டர்லைன் த வேர்ட், இந்த, அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் சந்ததியை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் பேதுரு. இஸ்ரவேல் சந்ததியார் பிசாசை வணங்கவில்லை. இஸ்ரவேல் சந்ததியார் யெகோவா தேவனைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும்
அது மாறுபாடு உள்ள சந்ததி என்று சொல்லுகிறார். அந்த மாறுபாடு உள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஜீவிய மாறுபாடு, சத்திய மாறுபாடு உள்ளவர்களை விட்டு இன்னும் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் வெளியே வரவில்லை. ஊழியத்திலும் திருமணத்திலும் அவர்களோட மரித்தவர்களோடவே இணைந்து கொண்டிருக்கிறான். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு வெளியேறு. உங்களுக்கு தெரியும், ஒரு காரியம் சொல்லுகிறேன். மோசேயை ஊழியத்துக்கு அழைத்தார் தேவன். ஊழியத்துக்கு முதல்ல வரமாட்டேன்னு சொன்னா 3 முறை மறுதளித்தான். பிறகு வந்து விட்டான். வரும்பொழுது தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் கூட்டிட்டு வருகிறான். இரவிலே ஒரு இடத்துல தங்குகிறான். அந்த காலத்துல எல்லாம் ராத்திரில யாரும் டிராவல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப மாதிரி ஹைவேஸ் எல்லாம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, ஒண்ணும் இல்லை. மிருகங்கள்லாம் வரும், திருடர்கள் வருவார்கள். அதனால ராத்திரில தங்கிடுவாங்க. ராத்திரிலே ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள். தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசையை கொல்ல பார்த்தா. ஏயா, அவன் தான் ஊழியத்துக்கு வரலன்னு சொல்லிட்டான். அப்புறமா வர்றேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டான். மனைவி பிள்ளையும் கூட்டி வந்துட்டான். அப்புறம் ஏன் அவருக்கு கோபம் வந்து ஏன் அவனை கொல்ல போகிறார்? இதை மோசையுடைய மனைவி சிப்போராள் பார்த்து கொண்டே இருக்கிறாள். பார்த்து கொண்டிருக்கிற சிப்போராளுக்கு விஷயம் புரிந்து விட்டது. அவள் உடனே தன்னுடைய மகனுடைய நுனித்தோலை அறுத்து அதை எடுத்து மோசைக்கு முன்னாலே தூக்கி எறிந்து, இன்று முதல் நீ எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். புருஷனாத்தான் மனைவியாத்தான் இருந்தாங்க, ஒரு குழந்தை கூட பெத்துட்டாங்க. ஆனா இரத்த சம்பந்தமான ஆவிக்குரிய இரத்த சம்பந்தமான புருஷன் மனைவியை அவர்கள் இல்லை. ஏனென்றால் சிப்போராள் மீதியான் தேசத்துக்காரி, மோசே ஒரு இஸ்ரவேலன். ஆக ரெண்டுக்குள்ளே இன்டர்காஸ்ட் மேரேஜ் மாதிரி நடக்குது. அதனாலே திருமணத்திலும் இப்படிப்பட்ட ஆளை கூட்டிட்டு ஊழியத்துக்கு கிளம்பி வந்திருக்காயே. அப்ப இப்படிப்பட்ட அந்நிய நுகத்தோடு ஊழியத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கொல்ல பார்க்கிறார். இவள் இந்த காரியத்தை செஞ்சோன்ன நானும் அவரோட இணைஞ்சிட்டேயா அப்படின்னு சொன்ன உடனேயே ஆண்டவர் கொல்ல பார்க்க வந்தவர் அவர் போய்விட்டார் என்று யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அதனாலே எபேசியர் 5:14 படி மரித்தோரோடு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து வெளியே வாருங்கள், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வெளியே வாருங்கள், உங்களுக்குள்ளே பெரிய எழுப்புதல் உண்டாகும். 2வது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். நம்முடைய ஆத்மா பிரகாசம் உள்ள ஆத்மாவாய் இருக்க வேண்டும். எபேசியர் 1:19 அப்படித்தான் சொல்லுகிறது. நம்முடைய ஆத்மா பிரகாசம் உள்ள ஆத்மா இருக்க வேண்டும். இதைத்தான் 3 யோவான் 2ஆம் வசனத்திலே பிரியமானவனே, ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் அது எழுதியிருக்குது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். உன் ஆத்மா வாழல, பிரகாசம் அடையணும், வாழணும். ஏன்? நம்முடைய மனமாகிய ஆத்மா வசனத்தால் மர்வமாக வேண்டும். மர்வமாகிறது வசனத்தால தான் மர்வமாகணும். தேவ சித்தம் புரியாமல் இருக்கிறது இந்த ஆத்மாவுக்கு. அதனாலே நம்முடைய சரீரம் ஜீவ பலியா இல்லை. அதனாலே நமக்கு பகுத்தறிவு இல்லாமல் இருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு, யார் நீங்கள்? பாவியவா சொல்லுது? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை சொல்லுகிறது. நீதிமான்களாய் ஆக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை சொல்லுகிறது. பரிசுத்தவான்களாய் ஆக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை சொல்லுகிறது. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும், உள்ளம் என்றால் ஆத்மா மனசு, உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனம்தான். வசனம் இல்லாத வாழ்வு விசனமான வாழ்வு, வசனம் உள்ள வாழ்வு வளமான வாழ்வு. இந்த வசனம் ஆத்மாவில நிலைத்திருந்து அது சரீரத்துக்கு போகணும். அப்படி என்றால் ஆவி வசனம் நிறைந்த ஆவியா இருக்கணும். அந்த நிலை இல்லாதனாலே உயிர் மீட்சி நமக்கு தேவைப்படுகிறது. அது இல்லாதனாலே எழுப்புதல் நமக்கு தேவைப்படுகிறது. 3வது காரியம் சொல்லுகிறேன், வேதம் நமக்கு இருக்கிறது. நம்மை போல வேதம் கிடைத்திருக்கிறது என்றால் நாம் பாக்கியவான்கள். வேதம் இருக்கிறது, ஆவியானவருடைய நிறைவும் இருக்கிறது,
அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுவிட்டோம். ஆவியானவருடைய நடத்துதலும் இருக்கிறது. ஆனால் இந்த வேதத்தின்படியும் நடக்கவில்லை. ஆவியானவருடைய நடத்துதல்படியும் நடக்கவில்லை. ஆவியானுடைய சித்தத்தின்படியும் நடப்பதில்லை. மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தெரியுமா? அங்கே புத்தி இல்லாத, ஆயத்தம் இல்லாத, எண்ணெய் இல்லாத கன்னிகள் இருக்கிறார்களே, அந்த நிலையிலே இந்த காலத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறான், சபையார் இருக்கிறார்கள். புத்தி இல்லாத, ஆயத்தம் இல்லாத, எண்ணெய் இல்லாத கன்னிகைகள் போல இருக்கிறார்கள். மாற்றம் தேவை, எழுப்புதல் தேவை. அடுத்த காரியம், ஆவியின் கனி அன்பு. அன்புல இருந்து பிறக்கிறதா மற்ற கனிகள் எல்லாம். இந்த அன்பின் கனி, அன்பாகிய கனி நீதியின் கனியாய் மாற வேண்டும். கனி இல்லாத வாழ்வு நிச்சயமாய் அது வாழ்வே இல்லை. கனி இல்லாத வாழ்வு வாழ்வே இல்லை. நிறைய பேரிடம் கனி இல்லாத நிலை இருக்கிறது. கிறிஸ்தவன் சாட்சியா இல்லை. அது தேவை முதல்ல. அடுத்த காரியம், நிறைய கிறிஸ்தவர்களிடத்துல விசுவாசமும் இல்லை, விசுவாச கிரியையும் இல்லை. நிறைய பேரு வியாதிப்பட்டாலோ அல்லது ஏதோ ப்ராப்ளம்னாவோ பிசாசு விரட்டுறவங்கள்ட்ட போறாங்க, பில்லி சூனிய கட்டுக்காரங்கள்ட்ட போறாங்க, முஸ்லிம் சாமியார்ட்ட போறாங்க, வேளாங்கண்ணிக்கு போறாங்க, இந்துக்களிடம் போகிறார்கள், எங்கெங்கயோ போகிறார்கள். விசுவாசமும் இல்லை, விசுவாச கிரியையும் இல்லை. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசித்தோம் என்றால், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். நம்ம பத்தம் எழுதியிருக்குது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் இருக்கிறார் என்று பிசாசும் விசுவாசிக்கிறது. நிறைய பேருக்கு அந்த காரியம் தெரியல. நிறைய பேர் தேவனுக்கு, பிதாவாகி தேவனுக்கு விரோதமாகவே பிசாசு இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல 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 இல்ல. தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, யாரு? நம்ம தான். வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? சும்மா வசனத்தை படிச்சுக்கிட்டு விசுவாசம் விசுவாசம் சொல்லிக்கிட்டு இருந்தா பத்தாது. சும்மா விசுவாசம் இருந்தால் பத்தாது. அந்த விசுவாசம் கிரியையிலே தேவைப்படுகிறது. நிறைய பேர் இப்ப கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு கிரியை வேண்டாம் வேண்டான்னு ஒரு கூட்டம் கிளம்பிட்டு இருக்குது. அதெல்லாம் வீணான மனுஷனே, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஆக விசுவாசமும் இப்ப இல்ல, விசுவாச கிரியையும் இல்ல. அதனாலேயே நம்மிடத்துல எழுப்புதல் கண்டிப்பாய் தேவைப்படுகிறது. இப்ப சபைகளிலே கிறிஸ்தவனுக்குள்ளே ஆவிக்குரிய விபச்சாரம் நடக்கிறது. சாதாரண உலக விபச்சாரம் பாவம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆவிக்குரிய விபச்சாரம் நடக்கிறது. அது என்னையா? பொருளாசை, அது ஒரு விபச்சாரம். நாள் பார்த்தல், அது ஒரு விபச்சாரம். நிறைய பேர் கல்யாணம், முக்கியமான காரியம் நடத்தினா நல்ல நாள் பார்த்து அன்னைக்கு தான் கல்யாணம் நடத்துவாரு. கிறிஸ்தவரை சொல்லிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு தான் கல்யாணம் நடத்துவாரு, அன்னைக்கு தான் கல்யாண மண்டபத்துக்கு போவாரு, அன்னைக்கு எல்லா இந்துக்களும் முஸ்லிம்களும் எல்லாரும் அன்னைக்கு தான் நல்ல நாள் பார்த்து செய்வாங்க. அதனால ரேட் எல்லாம் அதிகமா இருக்கும். இப்படியே இருக்கக்கூடாது. நான் திருமணம் நடத்தும் போது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொண்ணுக்கு திருமணம் நடத்தும் போது எந்த நாள் சார் உங்களுக்கு வேணும்னு கேட்டான் திருமண மண்டபத்துல உள்ள ஓனரு. நான் கேட்டேன், நல்ல நாள் இல்லாத நாள் இருக்காப்பா உங்க பார்வையில? அந்த நாளை சொல்லியான்னு. அந்த நாளை சொன்னான். இந்த நாள்ல குடியான்னு சொன்னேன் மண்டபத்தை. அவன் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த நாள்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50% ரிபேட் சார், டிஸ்கவுண்ட் சார், லெஸ்ஸா கொடுக்குறேன் சார்னா. வெரி குட். நம்மாளு நாள் பார்க்கிற ஆளா இருக்கிறாரு. நம்மாளு ஆவிக்குரிய விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். கோவில் பணமாகிய தசமபாகத்தை, காணிக்கையை கொள்ளையிடுகிறான். அது தேவனுக்குரியது. தசமபாகம் தேவனுக்குரியதுயா. 10ல் 1 பங்கு தேவனுக்குரியது. அதை கொள்ளையடிக்கிறான். 2 அகம் பண்ணுகிறான். 2 அகம், 2 மனம் வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கவிஞர் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டவனுக்கு 2 மனம் இருக்கிறது. 2 அகம், 2 மனம் இருக்கிறது. உலகத்தையும் பார்க்கிறான்,
தேவனையும் பார்க்கிறான். உலக சிநேகமும் அவனுக்கு தேவைப்படுது, தேவ சிநேகமும் தேவைப்படுது. இரண்டகம் பண்ணுகிறான். ஆவிக்குரிய உபச்சாரம். நிழலாட்ட பண்டிகைகளை கொண்டாடுகிறான். நிழலாட்ட பண்டிகைகள் இருக்க, பஸ்கா பண்டிகை, முதற் பலன் பண்டிகை, அறுப்பின் பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் கூடார பண்டிகை கொண்டாடுறாங்க. யாரு? ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். இதெல்லாம் நிழலாட்டமான பண்டிகைகள் திரும்பவும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நிஜமாகிய இயேசு வந்த பிற்பாடு கூட ஆக ஆவிக்குரிய உபச்சாரம் தொடர்கிறது. முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. எப்படி நம்ம சொன்னாலும், வசனத்தின்படி சொன்னாலும் கேட்கறது இல்லை. அவனுக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பான், அதன்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பான். முயலுக்கு 3 கால்னா 3 கால்னே சொல்லிட்டு இருப்பான். முரட்டாட்டம். மனுஷர் கற்பனையை போதித்துக் கொண்டிருக்கிறான், தேவ கற்பனையை மறந்து விடுகிறான். ஆவிக்குரிய உபச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு எழுப்புதல் தேவை. நமக்கு ஒரு பாடின்னு சொன்னா இந்த பாடிக்கு சதை இருக்கணும், அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சதை இல்லைன்னா ஒல்லி பிஸ்காயிருவான். தோல் கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா பளபளன்னு சிவப்பா ஒரு மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். பிரைட்டா இருந்தா தோல் வேணும். அப்புறம் நம்முடைய சிந்தை நல்லா இருக்கணும். இப்படி இருந்தா தான் அவன் மனுஷனுக்கு மரியாதை உண்டு. அதே போல ஆவிக்குரிய மனுஷனுக்கு சதையாகிய வசனம் தேவை. அதுதான் இல்லை. சதையாகிய வசனம் தேவை. தோலாகிய பரிசுத்தம் தேவை. பரிசுத்தத்திலே 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, நாம் உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், செட் அபார்ட், ஒரு வித்தியாசமானவர்களாய் இருக்கணும், அது ஒரு பரிசுத்தம். தூய்மை உள்ளவர்களாய், ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருக்கணும், அது ஒரு பரிசுத்தம். இது 2ம் தேவை. இந்த தோலாகிய பரிசுத்தம் இல்லை. நரம்பு, அதுலதான் பிளட் எல்லாம் போகுது. கிறிஸ்துவின் சிந்தையாகிய நரம்பு இல்லை. இப்படி இல்லாத இந்த சபை செத்த சபை போல இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சபையிலே உள்ளவர்கள் மாத்திரமல்ல, சபையில் உள்ள எல்லா ரட்சிக்கப்பட்ட ஆட்கள்லாம் இப்போ எந்த நிலைக்கு போயிருக்காது தெரியுமா? ரொம்ப மோசமான நிலை நேரமாய் கொண்டிருக்கிறதால சொல்லுகிறேன். வெள்ளை காகத்தை தேடும் கருப்பு எலியாக்களாய் போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் கருப்புதான். இவன் காகம் கருப்புதான். அன்றைக்கு எலியா கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, போய் அந்த ஆத்துல போய் இருறான்னு சொன்னாரு. அம்பாடு போயிருந்தான். எனக்கு சோறு கிடைக்குமா என்ன கிடைக்கலாம் யோசிக்கல, ஆண்டவர்த்தையும் கேட்கல. ஆண்டவரே செய்கிறார். ஒரு காகத்தை அனுப்புகிறார். கருப்பு காகம் வருகிறது, அவன் சாப்பிடுறான். இந்த காலத்தில் நம்ம ஆட்கள்லாம் வெள்ளை காகத்தை தேடுகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து பணம் வருமா? வெளிநாட்டிலிருந்து ஏதாச்சும் துட்டு கிடைக்குமா? வெள்ளை காகத்தை தேடுகிற இந்த கருப்பு எலியாக்கள் இருக்கும்போது இவர்களுக்குள்ளே எழுப்புதல் வேண்டாமா? இந்த சபை எழுப்புதலோடு இருக்க வேண்டாமா? இந்த சபை எப்படி இருக்கிறது தெரியுமா? புதுசா சபை ஆரம்பிக்கிறவன் ஏற்கனவே இருக்கக்கூடிய சபையிலிருந்து 5-6 பேரை கூட்டிட்டு திருடிக்கிட்டு இதைத்தான் சொல்லுவாங்க, ஆட்ட திருடுற வேலை தான் ஏன் நடக்குது இப்போ அப்படின்னு. அதுவும் ஆவிக்குரிய சபைகள்ல தான் ஆட்ட திருடுற வேலை நடக்குதுயான்னு சொல்றாங்க. அதனால அந்த ஆட்களை கூட்டிட்டு வந்து இவரு சர்ச்சை நடத்துவாரு. இவருன்னு தனியா சபையாரை சேர்க்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சேர்க்கிறது இல்லை. ஆத்துமாக்களை ஜெனிப்பிக்காத மலட்டு சபைகளாய் இருக்கின்றன. அப்படி என்றால் மலட்டு சபைகள் என்றால் இதுல எழுப்புதல் வேண்டாமா? ஊழியம் வியாபார ஸ்தலமாய் மாறி போய்விட்டது. பெருமைக்காக ஊழியம், புகழுக்காக ஊழியம், பணத்துக்காக ஊழியம், ஜாதிக்காக ஊழியம், கௌரவத்துக்காக ஊழியம், இப்படி ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. மாற்றங்கள் தேவைப்படுகிறது. ஜெப உணர்வோ பயபக்தியோ கீழ்ப்படிதலோ இல்லை. கீழ்ப்படிதல் இல்லைன்னா கிருபை எப்படி கிடைக்கும்? அதனால கிருபை இல்லாத நிலையில ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வசன வெளிப்பாடோ தீர்க்க தரிசன அறிவோ குன்றி போய்விட்டது. ஆதி அப்போஸ்தல காலத்துல எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது, நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட சபையில் தான் மீண்டும் புத்துயிர் தேவை, எழுப்புதல் தேவை. இந்த எழுப்புதல் எப்படி வரும்? இது ஒரு கேள்வி. இந்த எழுப்புதல் எப்படி வரும்? சங்கீதம் 119 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. மண்ணுன்னு என்னதுங்க? சரீரம். உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உலக ஆசாபாசங்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது.
என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆக வசனத்தால் தான் எழுப்புதல் உண்டாகும். வசனம் வெடிக்கணும், வசன வெளிப்பாடுகள் கிடைக்கணும், இது போன்ற சேனல்கள் பெருகணும், இது போன்ற செய்திகள் வெளிப்படணும். அப்பதான் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும். அதே 119ஆம் சங்கீதத்துல 40ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். தேவ நீதியால உயிர்ப்பிக்கணும், மனுஷ நீதி அல்ல. தேவ நீதியால் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆக வசனத்தினால்தான் உயிர்ப்பிக்க வேண்டும். மறுபடியும் மறுபடியும் சியோனுக்கு மறுபடியும் உயிர்ப்பு தேவைப்படுகிறது. ஆதி அப்போஸ்தல காலத்துல எப்படியெல்லாம் வசனத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க தெரியுமா? பவுல் அப்போஸ்தலனை போல ஒரு ஆள் வசனத்திலே ஸ்ட்ராங்கா இல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த வேதமே நமக்கு கிடைத்திருக்காது. இன்றைக்கு முஸ்லிம் சகோதரர்கள் எல்லாம் பவுலைத்தான் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பவுலால தான் கிறிஸ்தவங்க வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வசன வெளிப்பாடுகள் பவுலுக்கு கிடைத்திருக்கிறது. அன்றைக்கு பாருங்க, பெந்தகோஸ்தே நாள் அன்னைக்கு அங்க ஒரு வசன எழுப்புதல் நடந்தது. வசன காரியங்கள் வசனத்தை வச்சுதான் சொன்னாரு. யோவேலை பற்றி சொன்னார், தாவீதை பற்றி சொன்னார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்ல சொல்ல அங்க ஒரு எழுப்புதல் இஸ்ரவேல் சபைக்குள்ள நடந்த காரியம் அது. சபைக்குள்ளே எழுப்புதல் நடந்தது. 3000 பேர் அன்றைக்கு ரட்சிப்புக்குள்ளே வந்தார்கள். எழுப்புதல் இருந்தால்தான் எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். பவுலால எழுப்புதல் எப்படி வந்தது தெரியுமா? பவுலுடைய குணாதிசயங்கள் நமக்கு இருக்க வேண்டும். அவனுடைய தாழ்மை மிக மிக அதிகம். அவன் சொல்லுகிறான், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று எண்ணிவிட்டேன். நம்ம ஆட்களே லாபமான அனைத்தையுமே லாபம் என்றே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தாழ்மை அவனுக்கு இருந்தது. கிறிஸ்துவுக்காய் பாடுகள் பட்டவன் அவன். ஆனால் அந்த பாடுகள் நீங்கிவிடும், அது லேசான உபத்திரவம் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு வாழ்ந்தவன் பவுல். ஆத்ம தாகம் அவனுக்கு மிக மிக அதிகமாய் இருந்தது. தெய்வீக அன்பு பவுலுக்கு இருந்தது. ஒனேசிமு என்ற ஒரு விஷயத்தை நான் படிக்கும் பொழுது நான் என்னுடைய ஆவியிலே கண்ணீர் விட்டு விட்டேன். பிலமோனுக்கு ஒரே ஒரு அதிகாரம் தான் எழுதுகிறார். அந்த பிலமோன் என்ற பெரிய பணக்காரன், அவன்கிட்ட இருந்து திருடிட்டு ஓடி போன ஒரு கொள்ளைக்காரன் ஒனேசிமு. அந்த ஒனேசிமு ஜெயில இருக்கும்போது பவுலோட சேர்ந்து ரட்சிப்புக்குள்ள வந்துட்டான். அந்த ஒனேசிமை பற்றி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார தெய்வீக அன்பு. நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தாரே, அவர் ரத்தம் சிந்தினாரே, அதே போல இந்த பவுல் ஒனேசிமுக்காக பிலமோனுக்கு லெட்டர் எழுதி சொல்றாரு, அவன் ஏதாச்சும் கொடுக்க வேண்டி இருந்தா அதை என் கணக்குல வச்சுக்கப்பா, நான் அந்த காரியத்தை உனக்கு செய்யறேன். அல்லேலூயா! இப்படிப்பட்ட ஒரு தேவ அன்பு, தெய்வீக அன்பு நமக்கு இருக்கணும். வசன தெளிவு பவுலுக்கு போல யாருக்கும் இல்லை. பேதுரு கூட பவுல் எவ்வளவோ எழுதுறாரு வருகையை பற்றி எல்லாம், என்னால புரிஞ்சிக்க முடியல என்றாரு. பேதுரு கூட வசன தெளிவு அவருக்கு இருக்கிறது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இந்த உணர்வு கிறிஸ்தவனுக்கு இருக்கிறதா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நாம் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, பெரியவர்களே, ஊழியக்காரர்களே, நம் நிலை எப்படி இருக்கிறது? எழுப்புதல் நம்மிடத்திலே தேவை தேவை என்ற ஒரு உணர்வு வந்து விட்டதா? சிலர் சொல்லுகிறார்கள், எசேக்கியா ராஜா விக்கிரக ஆராதனையை ஒழித்தார் அல்லவா 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல. அப்படி நாமும் இந்தியாவில் உள்ள மற்ற விக்கிரக கோட்டைகளை உடைப்பதுதான் எழுப்புதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த எசேக்கியா ராஜா செய்தது அவங்க தேசத்துக்குள்ள, அவங்க சபைக்குள்ளே செஞ்சது. புறஜாதிகள்கிட்ட அல்ல. புறஜாதிகள்கிட்ட செய்யறது எழுப்புதல் அல்ல, நமக்குள்ளே செய்யணும். இது விக்கிரக கோட்டடா, ஒடடா, நமக்குள்ளே. இது பொருளாசை, விக்கிரக ஆராதனை மாத்துடா, நமக்குள்ளே. பழைய ஏற்பாட்டில் நடந்தது எல்லாமே இஸ்ரவேல் சபைக்குள்ளேதான். அதே போலதான் நமக்கும் சபைக்குள்ளே எழுப்புதல் தேவை.
எங்க வீட்டுக்கு 2-3 ஊழியக்காரங்க வந்தாங்க. வந்த உடனே அவங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க, என்னையா உங்களுடைய ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஐயா, நாங்க ஒவ்வொரு இடமா போவோம். ராமேஸ்வரம் போவோம், பழனி போவோம், வேளாங்கண்ணி போவோம், திருப்பதி போவோம். இப்ப அங்க எல்லாம் போய் நின்னு இந்த இந்த கோயில் இடிஞ்சு ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினால் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா போய் ஜெபம் பண்ணுவோம். நாங்க இதான் எங்களுடைய ஊழியன்னாரு. நான் சொன்னேன், அதெல்லாம் உடைஞ்சிருச்சா? நீங்க ஜெபம் பண்ணதுன்னு கேட்டேன். இல்ல, உடையில. அப்ப எப்பத்தான் ஏன் உடைய போகுதுன்னு நான் சொன்னேன். அப்போ உடையணும்னா உங்க வீட்டிலே உட்காந்து ஜெபம் பண்ணலாம்ல, அந்தந்த இடத்துக்கு போய் தான் ஜெபம் பண்ணணும். அது போறதுக்கு ஒவ்வொரு ஊழியக்காரன்டையா போய் பணம் வசூலிச்சுக்கிட்டு போகணுமா? இப்படியும் ஆட்கள் இருக்கிறார்கள். இதுதான் ஊழியம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதல்லையா ஊழியம். நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். எதிலே நாம் தூங்குகிறோம், எதிலே மீண்டும் நமக்கு புத்துயிர் தேவைப்படுகிறது. வீணே ரட்சிக்கப்படாத மக்களிடம் எழுப்புதல் பெருவிழா நடத்தியது போதும் சகோதரனே. வீணே ரட்சிக்கப்படாத உலகத்து மக்களிடம் எழுப்புதல் பெருவிழா நடத்தியது போதும். உலகிலே ரட்சிப்பின் சுவிசேஷத்தை விதையுங்கள். சபையிலே எழுப்புதலுக்காய் பிரயாசப்படுங்கள். சபையிலே எழுப்புதலுக்காய் பிரயாசப்படுங்கள். ஆவியின் அபிஷேகமும் அக்கினி அபிஷேகமும் சபைக்குள்ளே பெருகட்டும். உலகிற்கு நம் மூலம் ஒளியும் மூப்பும் வரட்டும். நம்மை பார்த்து உலகமே கிறிஸ்தவமாகட்டும். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான செய்தியை கேட்டோம். அதாவது இந்த நெருப்புக்குள்ளே தங்கம் போகும்பொழுது அது அப்படியே சுட 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 அப்படியே அந்த பொண்ணு அப்படியே பளிச்சுன்னு வெளிச்சம் ஒளி வீசக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரகாசமாய் அப்படியே மாறுகிற அந்த ஒரு சூழ்நிலை இப்ப பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு இந்த செய்தி வசனம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறது. ஏன்னா எவ்வளவு ஒரு அறியாமை இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள இருந்திருக்கிறது பார்த்தா ரொம்ப பரிதாபமான நிலை. ஏன்னா இப்பவும் பெரிய பெரிய ஊழியக்காரர்களா இருக்கக்கூடியவர்கள் கூட எழுப்புதல் என்னமோ வானத்துல இருந்து ஏதோ கொட்டு போகுது, அது திறந்து வரப்போகுது, அப்படியே மழை போல அப்படியே பனி போல இறங்கும், அப்படியே இப்ப கொட்டுது பாருன்னு சொல்லி 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 சொல்லியே ஒரு மாய பிம்பத்தை தோற்றுவித்து விட்டார்கள். இதை பார்த்த இன்னொரு குரூப் சொல்லுது, எழுப்புதலே ஒன்றும் கிடையாதுப்பா, பைபிளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் போய் அப்படியே எழுப்புதல் தாரும் ஜோம் பண்ணிட்டே இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. உண்மையிலேயே அதை போய் எழுப்புதலுக்காக போய் ஜோம் பண்றது வேஸ்ட். ஏன்னா இவ்வளோ குறைய நம்ம இடத்துல இருக்கிறது. எழுப்புதல் வானத்திலிருந்து அல்ல, சபைக்குள்ள இருந்துதான் அது உருவாக வேண்டும். சபைக்குள்ளதான் மாற்றங்கள் உருவாக வேண்டும், உயிர் மீட்சி உருவாகும் என்பதை ரொம்ப அருமையா நம்முடைய பொதுவர் சொல்லியிருக்கிறார். எப்படியெல்லாம் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை முறையே எழுப்புதலுக்கு உத்வேகம் கொடுப்பது என்பதை அதை தியானிக்கும் பொழுது அப்படியே உள்ளமெல்லாம் களி கூறுகிறது. அந்த வசனத்தை தியானிக்கும் போது புல்லரிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ நேரங்களில் இதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிற அந்த செய்தியை ஒவ்வொரு முறையும் கேட்கும் பொழுதும் அதனுடைய காரியங்கள் புதிதாகவே எனக்கு தோன்றுகிறது. கர்த்தர் நல்லவர். இப்போ நாம கேள்விக்கு போலான்னு நினைக்கிறேன். இதுல விசேஷமாய் கேள்வி கேட்பவர்கள் இந்த செய்திக்கு உட்பட்டு கேள்விகளை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுப்புதல் சம்பந்தமாக இப்ப நிறைய பேர் இதுல கேள்வி கேட்க ஆரம்பித்தவர்கள் எழுப்புதல் இவ்வளோ காரியம் சொல்லிட்டு இருக்கிற பொழுது ஏதாவது ஒண்ணு போய் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்க கூடாது. இது மொத்த ஒரு கலவை, இவ்வளோ சேர்ந்து நமக்குள்ளே மாற்றங்கள் உருவாக வேண்டும். அந்த மாற்றம் சபைக்குள்ளே தான் உருவாக வேண்டும். அந்த எழுப்புதல் சபைக்குள்ளே உருவாகும் பொழுது சமுதாயத்திலே மாற்றங்கள் உருவாகும். அதனாலே அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் கேள்விக்கு நிறைய செல்லலாம். ஓகே, ஸோ முதலாவது கேள்வி ஸ்ரீராமுலு பீட்டர்ராஜ் கேட்டிருக்கிறார்கள். திருமணத்தை உலக பிரகாரமாக மனிதர்கள், இதுக்கு முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டான்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி கேள்வி போயிடுவோம். நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபன் ரட்சிக்கப்படாத பெண்ணை விக்கிரகத்துக்கு முன்பாக நின்று திருமணம் செய்தால் அவனுடைய முடிவு என்ன? முடிவு என்ன? அவன் மனமாற்றம் அடைந்து விட்டால் முடிவு வெரி குட்.
சுபம்னு சொல்லி அந்த காலத்துல சினிமாவில் முடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவன் ரட்சிப்புக்குள்ளே வந்து மனமாற்றம் அடைந்து பாவமன்னிப்பை பெற்று விட்டான் என்றால் பிரச்சனை இல்லை. பாவமன்னிப்பு பெறாமல் அந்த கிறிஸ்தவன் தொடர்ந்து அவளோடவே போய் கொண்டிருந்தான் என்றால் முடிவு பயங்கரம் தான், வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான். ரைட், அது நல்லா சொன்னீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். நம்முடைய மனம் திரும்பிய மைந்தன், ஸோ அவன் கெட்டு போயிட்டான், அப்பா விட்டுட்டு போயிட்டான், தேவனுடைய காரியத்தை விட்டுட்டு உலகத்துக்கு பின்பதாக அல்லது விக்கிரகத்துக்கு பின்பதாக போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க. அவன் மனம் திரும்பி வந்தால் அப்பா ஏற்றுக்கொள்வார். அவன் மனம் திரும்பாமலே சாலமோனை போல அவன் அந்நிய ஸ்திரீகளோடு சோரம் போய்விட்டால் கடைசி வரைக்கும் அவன் பரலோகம் வருவதற்கான வாய்ப்பை அவன் இழந்து போய் விடுவான். திருமணத்தை உலக பிரகாரமாக மனிதர்கள் பூசாரிகள் குறிக்கும் நாளிலே கல்யாணம் பண்ணுவர்களின் நிலைமை என்ன? யார் அவங்க? கிறிஸ்தவங்களா வேற ஆளா? கிறிஸ்தவங்களை பத்தி தான் கேட்டிருப்பாரு, வேற ஆளை பத்தி கேட்க மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவங்க தான் இந்த காலத்துல, அதான் கிறிஸ்தவங்க தான் நாள் பார்க்க கூடாது, நேரம் பார்க்க கூடாதுன்னு சொல்லியாச்சே. ஒன்னும் பார்க்க கூடாது, 4 நேரம் ஒன்னும் பார்க்க கூடாது. தேவன் படைத்த 7 நாளும் நல்ல நாள். ஆமென். அதனால அப்படி நாள் பார்த்தால் நீ யார், எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் சொன்னேன். ஆவிக்குரிய உபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாய், உனக்கு முடிவு பயங்கரம், வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாய். அடுத்த கேள்வி போலாம். ஸ்தோத்திரம். கேட்கிறவருக்கு ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் குயிக்கா சொல்றேன். இப்படி செய்யறாங்களே, அப்படி செய்யறாங்களே, அவங்க நிலைமை என்ன, அவங்க நிலைமை என்ன, அவங்க நிலைமை என்னன்றத விட்டுருவோம். செய்கிறவர்களை எப்படி கொண்டு வரலாம், என்ன செய்யலாம், அவனுக்கு ஆலோசனை சொல்லலாம். அப்படித்தான் நம்ம போகணும் ஒழிய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நேரா போக தேவையில்லை. அது நமக்கு தெரியும். கடைசியா வசனத்தை விசுவாசிக்காத ஜட்ஜ்மெண்ட் நமக்கே தெரியும். அப்படிப்பட்டவர்களுக்கு எழுப்புதல் தேவை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தொடர்ந்து அதே தான் அவர் கேட்கிறாரு. சத்தியம் தெரிந்தும் தசமபாகம் தராதவர்களின் முடிவு என்ன ஐயா அப்படின்னு. அப்படிப்பட்டவர்களுக்கு எழுப்புதல் தேவை, அவ்வளவுதான் சொல்லணும். இனிமே அவ்வளவுதான், எழுப்புதல் தேவை. ரைட். சத்தியம் தெரிகிறவன் தசமபாகம் கொடுக்க மாட்டான் என்பதுதான் உண்மை. உண்மையே உண்மை. அடுத்தபடியாக சத்தியம் தெரிந்தவன் நிச்சயமாய் வசனத்தின்படி தசமபாகம் கொடுப்பான். சரி, ஏன்னா தசமபாகம் ஒரு தனி டாபிக், இதுல நம்ம கொண்டு வந்தோம்னா இப்ப அதை பத்தி கேள்வி வந்துரும். ரைட், கர்த்தர் நல்லவர். அடுத்தது, தேவனுக்கு விரோதமாக எக்கால பண்டிகை கொண்டாடுகிறார்கள், வேதனை என்று பதிவு செய்திருக்கிறார். கேள்வி ஒண்ணு இல்லது, வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெய்சீலன் பிரதர் சொல்லியிருக்காரு. அடுத்தது நிக்கோலஸ், அநேகருடைய வேலை இதுதான் ஆடு திருடுவது என்று ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறார் ஆட்டு திருடர்களை பார்த்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ரொம்ப கீழே போயிட்டே இருக்குது மாட்டில். அடுத்தது சரி, ஒரு ஜாஷோ ஓபேத் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், ஆவியின் அபிஷேகமும் அக்கினி அபிஷேகமும் ஒன்றுதானா ஐயா, விளக்குங்கள் என்று கேட்டிருக்கிறாரு. ஆவியின் அபிஷேகம் வேற, அக்கினி அபிஷேகம் வேற. ஆவியின் அபிஷேகம் என்பது, அதாவது ஆவியிலே 3 பிரிவுகள் இருக்கின்றன. நான் 2-3 நாட்களுக்கு முன்னாலே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆவியிலே நீங்கள் தொடர்ந்து வந்திருக்கிறீர்கள், நன்றி. அதுல முதல்ல ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார், 2வது ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், 3வது நம்மேல் இருக்கிறார், நம்மை ஆள்கிறார். ஆவியின் அபிஷேகம் என்றாலே ஆவியானவர் நமக்குள் வந்து விடுகிறார், நமக்குள்ளே தங்கி விடுகிறார், நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறி விடுகிறோம், முடிஞ்சது. அக்கினி அபிஷேகம் என்றால் அவர் நம்மேல் இருக்கிறார், அப்பானஸ், he is filling us, நம்மை கண்ட்ரோலப்படுத்துகிறார், ஆவியானவராலே ஆட்கொண்டு நாம் செயல்படுகிறோம். அது அக்கினி அபிஷேகம். அக்கினி அபிஷேகத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்மால் செய்ய முடியும். ஆவியின் அபிஷேகத்திலே வரங்கள் ஒருவேளை கிடைக்கலாம். வரங்கள் கிடைத்தால் இயற்கைக்கு உட்பட்ட காரியங்களை மாத்திரமே செய்ய முடியும். 1 Corinthians 12 சொல்லப்பட்ட அந்த வரங்கள் அதற்கு உட்பட்ட காரியங்களை மாத்திரம்தான் செய்ய முடியும். ஆக இந்த காலத்துல இயற்கைக்கு உட்பட்ட காரியங்களை டாக்டர்கள் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம இருக்குது. இந்த காலத்துல நமக்கு அக்கினி அபிஷேகம் தான் தேவை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, சுனாமியை நிப்பாட்டணும், இன்னைக்கு கொரோனாவை நிப்பாட்டணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும்.
அதுதான் அக்கினி அபிஷேகம். பிரதர் ஜாஷோ ஓபத் என்பவர் மிகவும் சிந்தனைக்குரிய கேள்விகளை தொடர்ந்து கேட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, நம்ம சைடு ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, நம்முடைய ஆராய்ச்சி புத்தகங்களை அவர் கொஞ்சம் வாங்கி படிச்சாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிரதர், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய ஆராய்ச்சி புத்தகங்கள் தயவு செய்து கேட்டு வாங்கி வாசியுங்கள். பணத்தை பற்றி நம்ம பிற்பாடு பார்த்துக்கலாம். முதல்ல ஆராய்ச்சி புத்தகங்களை கேட்டு வாங்க. நன்றி. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக சங்கர் டு விபச்சார வணக்கம் இல்லாது விபச்சார விளக்கம் அருமைன்னு போட்டிருக்கணும். ஆவிக்குரிய விபச்சாரம் விளக்கத்தை நாம் சொல்லியிருக்கிறோம், அதை அருமைன்னு சொல்லியிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சரி, இதோடு இந்த வாசகருடைய கேள்விகள் முடிந்திருக்கு. கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். வாசகர் கேள்விகள் வரட்டும். அதற்கு நம்ம ஒரு சில காரியங்களை பற்றி பேசலாம். ஐயா, இப்போ குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்கள் தான் தூங்குகிறவர்கள், அதாவது இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறவர்கள். குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்களோடு நம்ம ஆவிக்குறை சபையார் தூங்கி கொண்டிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறீங்க. அப்படிதான் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்கள் செத்தவர்கள், மரித்தோர், ஆவியிலே மரித்தோர். நம்ம தான் தூங்கி கொண்டிருக்கிறோம். அதான் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்களோடு நம்ம ஆவிக்குரிய சபையார் அப்படி சொல்றீங்க. ஆமா, பிரேதத்தோட தூங்கிட்டு இருக்கான். அதான் இப்போ அவங்க தூங்குறாங்க நான் சொல்லல, அவர்களோடு சேர்ந்து ஆவிக்குரிய சபையார் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? இப்ப இந்த குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்கள் எந்தெந்த சபையார் குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு கருத்து சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம ஆவிக்குரிய சபையார்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த சபை, ஏகப்பட்ட சபைகள் இருக்கிறது, எந்தெந்த சபைகள்னு சரியா தெரியாததுனால அந்த எந்தெந்த சபைகள்னு நீங்க குறிப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு தெரியும். ஆனாலும் நாம் இதன் மூலமாய் தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அட்மினுக்கு ரொம்ப ஆசை இருக்கிறது, சந்தோஷம். பிரதானமான சபைகள் ஒன்று சிஎஸ்ஐ, கத்தோலிக்க சபை, லுத்தரன் சபை, ஆங்கிலிக்கன் சபை, இப்படி பலதரப்பட்ட சபைகள் இருக்கின்றன. மார்த்தோமா, இப்படி பலதரப்பட்ட சபைகள் இருக்கின்றன, பிரதான சபைகள். நன்றிங்க. இப்படிப்பட்ட சபைகளோடு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் இணையக்கூடாது, அவனோடு சேர்ந்து தூங்கக்கூடாது. இதுதான் நம்மளுடைய இன்றைக்கு முக்கிய கருத்து. முக்கிய, அதாவது நன்றிங்க. நன்றி. இன்னொரு கேள்வி வந்திருக்கு. எழுப்புதல்ல நிறைய கருத்துக்கள்ல இது ஒண்ணு. அதனால பிரதானமான சபைகள் என்று சொன்னால் ஆவிக்குரிய பிரதானமான சபைகள் இவைகள் எல்லாம் அடிப்படை உபதேசம் இல்லாத, வேதத்துக்கு விரோதமாய் சொல்றதை கடைபிடிக்கக்கூடிய கள்ள உபதேச சபைகள். இப்படிப்பட்ட சபைகளை விட்டு சபைகளோடு இணைந்திருக்கிற அல்லது அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்களானாலும் சரி, சிறிய ஊழியக்காரர்களானாலும் சரி, அவர்கள் இவர்களை விட்டு பிரிந்து வர வேண்டும். அதுதான் நம்முடைய இன்றைக்கு ஒரு பெரிய காரியமாய் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வர வேண்டும் ஒன்று, அதை காட்டிலும் அவர்களையும் இழுத்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. அதை நாம் செஞ்சால் ரொம்ப அருமையா இருக்கும். அப்படி நிறைய பெரிய பெரிய ஆட்கள் நம்ம ஆவிக்குரிய சபையார் செய்யாம போயிட்டாங்க. பெரிய பெரிய போதகர்கள் தங்கள் ஆவிக்குரிய பயன்படுத்துகிறார்கள். இன்னைக்கும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க நடத்திட்டோம், அவங்களையும் நம்மவர்களோட கூட்டத்துல சேர்த்து கொண்டு நடத்தினால் தேவனுக்கு மிகப்பெரிய மகிமை. அதை நாம் வாஞ்சிப்போம். அப்படி பிரிந்து வந்தவர்கள், அதாவது உலகத்தின் பார்வையை பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள், அப்படி பிரிந்து வந்தவர்கள் 1-2 பேர் யாராவது இருக்காங்களா ஐயா? சொல்ல முடியுமா? மரித்தவர்களையும் எழுப்பி கூட்டிட்டு வந்ததா? மரித்தவர்களை விட்டு எழும்பி வெளியே வந்தவர்கள் பெர்க்மான்ஸ் வந்திருக்கிறார் ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு. ஜஸ்டின் பிரபாகரன் வந்திருக்கிறார் லுத்தரன் சபையை விட்டு. இந்த சேவியர் வந்திருக்கிறார் ரோமன் கத்தோலிக்க சபையை விட்டு. என்னுடைய மனைவி வந்திருக்கிறாள் சிஎஸ்ஐ சபையை விட்டு. இப்படி ஏராளம் சொல்லிக் கொண்டே போகலாம்.
நன்றிங்க, நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்படிப்பட்ட ஆசிரியர் சொன்ன இப்படிப்பட்ட சபைகளை விட்டு நிச்சயமாய் பிரிந்து வர வேண்டும் என்பதுதான் வேத சத்தியம். அப்படி யாராகிலும் நீங்கள் இருந்தால் தயவு செய்து இன்றோடு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு பிரிந்து வாருங்கள். ஆவிக்குரிய சபையார் நாங்கள் கரங்களை விரித்து உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். தேவனும் அப்படியே காத்து கொண்டிருக்கிறார். நன்றி. கும்பிடு போட வேண்டாம், டாட்டா டாட்டா காட்டிட்டு வாங்க. கும்பிடு போட்டா அவங்களோட ஃப்ரெண்டு டாட்டா காட்டிட்டு தமிழ்நாட்டிலே சண்டை போடுகிறவர்கள் உங்களுக்கு ஒரு கும்பிடு என்று சொல்வார்கள். அதனால அந்த அடிப்படையில நான் சொன்னேன். சரி, மேல நம்ம காரியங்கள் பார்க்கலாம். சரி, சிரிப்புக்காக. சரி சரி. இப்போ இவ்வளவு தூரம் பேசுறத பார்த்த உடனே சும்மா இல்லாம எங்களை யாராவது கட்டை எடுத்து அடிக்கணும்னு நினைச்சாலும் கூப்பிடுங்க, எந்த இடத்துக்கு வரணும்னு. வேணா 2 கட்டையில வேணா அடிக்கிறதா இருந்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறோம். கர்த்தருக்காக பாடுகளை கொடுக்கிறதுக்கு. கர்த்தர் நல்லவர். நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் அது ஒரு நகைச்சுவையில வருவது போல, நேற்று அடிக்கிறேன் என்று சொன்னீர்களே இன்னும் வரவில்லையே ஏன் என்பது போல இருக்கிறது. அதனால பரவாயில்ல, நம்ம மத்த காரியத்துக்கு போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது திருமணம். நோவா பிரதர் கேட்டிருக்காரு. இந்த கேள்வி நான் முடிச்சிடலாம், டைம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். திருமணம் ஆவிக்குரியதா மாம்சத்துக்கானதா? 1. 2வது, ஓய்வு நாளை ஞாயிறு அன்று திருமணம் செய்ய வேதாகமம் அனுமதிக்கிறதா? சரியா, 2வது கேள்வி சரியா தெரியல, பட் இருந்தும் 2 ஆன்சர் சொல்லிடலாம். ஓய்வு நாள் ஞாயிறு தானா, அன்றைக்கு திருமணம் செய்வது வேதாகமம் அனுமதிக்கிறதா? 3 கேள்வியா பிரிச்சுக்கலாம். முதல்ல திருமணம் ஆவிக்குரியதா மாம்சத்துக்குரியதா? மாம்சத்திற்கானதா? மாம்சத்துக்குரிய திருமணம் ஆவிக்குரியதா இருக்க வேண்டும். மாம்சத்துக்குரிய திருமணம் ஆவிக்குரியதா இருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை படியுங்கள். வசனத்தின் மூலமாய்த்தான் எழுப்புதல் வரும். எபேசியர் 5ஐ படியுங்கள். முடிஞ்சு போச்சு. 2வது, ஞாயிற்றுக்கிழமை என்பது தேவன் படைத்த 7 நாள்ல அது ஒண்ணு. ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்கிறதுல பிரச்சனையே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம், திங்கட்கிழமை வைக்கலாம், செவ்வாய்க்கிழமை வைக்கலாம். அது ஓய்வு நாளே கிடையாது. கிறிஸ்தவனுக்கு ஓய்வு நாள் ஆசரிப்பே கிடையாது. அது நியாயப்பிரமாணத்தோடய முடிந்து போய்விட்டது. இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாள் என்று போப்பு தான் கொண்டு வந்தார். அதை பெந்தகோஸ்துக்காரங்களும் பாதி பேர் 3/4 பேர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், பாவம். ரைட். அதனால ஞாயிற்றுக்கிழமை அது விடுமுறை நாளா இருக்கிறதுனால அன்னைக்கு எல்லா சபையாரும் ஒன்றாய் சேர்ந்து கூட முடியும் என்பதனாலே அன்றைக்கு ஆராதனை வைக்கிறோம், அவ்வளவுதான். மற்றபடி அல்ல. நம்முடைய மோடி சர்க்கார் வேற நாள்ல விடுமுறை நாள் வைத்தார்கள் என்றால், இப்போ சவுதி அரேபியாவில முஸ்லிம் நாட்டிலே வெள்ளிக்கிழமை வைக்கிறாங்களே, அது போல வைத்தால் அந்த நாட்களிலே நாம் ஆராதனை நடத்துவோம். அந்த ஆராதனை காலையில 12 மணி 1 மணி வரைக்கும் ஆராதனை நடத்திட்டு அதுக்கப்புறமும் கல்யாணம் முடிக்கிறது கொஞ்சம் டயர்டா இருக்குமேன்னு சொல்லிதான் நிறைய பேர் கல்யாணம் வைக்கிறது இல்லை அன்னைக்கு. மற்றபடி இது சட்டமும் அல்ல, ஒண்ணும் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம், திங்கக்கிழமை வைக்கலாம், என்னைக்கு ஒரு நாள் வைக்கலாம். சிறு குழந்தைகளை தேவன் தள்ளாத பட்சத்தில் ஞானஸ்தானம் தடையேன்? இது ஒரு சிறுபிள்ளத்தனமான கேள்வியாத்தான் தோணுது. சிறு குழந்தைகளுக்கு தேவன் தள்ளாத, இது இவ்வளவு நாளாய் நம்முடைய சத்தியத்தை கேட்டும் கூட அவர் அப்படி கேட்கிறார். என்னோடு அவர் பேசி இருக்கிறார் போன்ல கூட. அதாவது சிறு குழந்தைகள் தேவன் தள்ளாத பட்சத்தில் ஞானஸ்தானத்தை தடை செய்வது ஏன்? அதான் கேட்கிறாரு அவரு. ஞானஸ்தானம் முதல்ல எதுக்குப்பா? அது புரியணும். அப்போஸ்தலர் 2:38, மார்க் 16:16, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம். குழந்தைக்கு என்ன பாவமா செஞ்சிருக்கிறது? பாவம் அறியாத பச்சிளம் குழந்தை. அது எங்கே மனம் திரும்ப முடியுமா? பாவ மன்னிப்பு பெற முடியுமா? விசுவாசம் கொள்ள முடியுமா? அதுக்கு என்னதுக்கு ஞானஸ்தானம்? தேவையில்லை அதுக்கு. அது அப்படியே மரித்தாலும் கூட பரலோகத்துக்கு போகும். பரலோகத்துக்கு போறதுக்கு வழி இருக்கு. ஏனென்றால் குழந்தைகள், சிறு பிள்ளைகள் தேவனிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள். நீங்க எல்லாரும் குழந்தைகளை போல மாறுங்கள்னு சொல்றாரு. அதனால பாவத்தை பற்றி கவலை இல்லை. பாவத்திலே மரித்து போகிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டு அவன் ரட்சிக்கப்பட்டான் என்பதற்கு அடையாளமாய் முழுக்க ஞானஸ்தானம் தண்ணியில கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஞானஸ்தானத்தை பற்றி தெரியாமலே இப்படி கேள்விகள் வரக்கூடாது என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதுல முக்கியமா இந்துக்கள்
தெய்வமும் ஒன்றும்பாங்க. அப்படி அர்த்தம் என்னன்னா, அது தெய்வம்னு அல்ல, தெய்வத்தன்மை அந்த குழந்தைகிட்ட இருக்கிறது, பாவம் அறியாமல் அது பச்சளம் குழந்தையாக இருக்கிறது. அதனாலதான் தேவன் அது காண வேண்டிய அவசியம். நன்மை தீமை அறியாது வர்ற வரைக்கும் இந்த குழந்தைகளை பரிசுத்தமான குழந்தைகள் தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்த கேள்விக்கு போவோம். சகோதரர் ஜனமே ஜெயம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், சிஎஸ்ஐ சபை இது நல்லா ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்தா இருந்தால் இந்த கேள்வியை வந்திருக்காது. ஏன்னா இவர்கள் யார், நாம் யார் என்பதை புரிந்து விட்டால் இந்த கேள்வி கேட்கிறாரு. சரி, இதையே சிஎஸ்ஐ மாத்திரம் போட்டுக்கிட்டாரு, கூட ஆர்சிஎம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ரைட், சிஎஸ்ஐ சபையை மூடிவிட்டு ஆவிக்குரிய சபைக்கு அழைப்பதும் ஆடு திருடுவது ஆகாதா என்று கேட்டிருக்கிறார். அந்த சிஎஸ்ஐ சபையில இருக்கிறதே ஆடு இல்ல. ஆடு என்றாலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆடு. ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்த்துக் கொள்கிறார். அப்போஸ்தலர் 2:47. அங்கே ரட்சிக்கப்பட்டவனே இல்ல, எல்லாம் குழந்தை ஞானஸ்தானம் பெற்றவங்க தான் இருக்கிறாங்க. ஐயா, இப்போ நாங்க அங்கே ஞானஸ்தான தொட்டியெல்லாம் உண்டாக்கிட்டோம் ஐயா. ரைட், பரவாயில்ல. நினைச்சா முழுக்கு, இல்லைன்னா தழுக்கா. இல்ல 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 இல்ல, வர்றவனுக்கு ஏற்கனவே அங்க இருக்கிறவன் குழந்தைக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டு இருக்கணுமா? எல்லாருக்கும் குழந்தை ஞானஸ்தானத்தை மாத்து. முதல்ல அந்த ரெவரண்டுக்கு மாத்து, மூப்பர்களுக்கு மாத்து, 60 வயசு 70 வயசுல கூடிய ஆட்களுக்கெல்லாம் முழுக்க ஞானஸ்தானம் கொடு. பிரச்சனையே இல்லையே. அப்போ நீ உண்மையான ஆடாய் மாறுகிறாய். அப்போ அந்த ஆட்டை திருட மாட்டோம். இப்ப அந்த ஆடெல்லாம் ரட்சிப்புக்குள்ள வரல, மரித்து போய் கிடக்கிறது. அதனால மரித்து போன அந்த ஆடுகளை எல்லாம் உயிரோடு எழுப்பணும் இயேசுடைய வசனத்தினால, யோவான் 3:5 அதனால அதுகளை எல்லாம் கூப்பிடணும். அதுதான் நம்ம வேலை. கண்டிப்பா கண்டிப்பா. இதுல பிரதர் அது வந்து அந்த அதுல ஆடுகளும் அல்ல அவர்கள். இதுல ரோமன் கத்தோலிக்க சபை இருக்கு. ஐயா ஒரு நிமிஷம். ரோமன் கத்தோலிக்க சபை இருக்கு, யோகா விட்னஸ் சபை இருக்கு, ஒன்லி ஜீசஸ் இருக்கு, பிரதரன் இருக்கு, மாரத்து சரியா இருக்கு, மார்மன் சபை இருக்கு. இது எல்லாம் கள்ள உபதேச, அடிப்படை உபதேசம் இல்லாத சபை. இதுல இருந்து மக்கள் எல்லாம் ஓனாய் கூட்டத்துக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆடுகளாய் மாற வேண்டும். மரித்திருக்கிற அவர்கள் உயிரோடு எழும்ப வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாஸ்டர் சொல்லுங்க. அதான் அவைகள் ஆடுகளும் அல்ல, அவைகளை மேய்ப்பவர் மேய்ப்பனும் அல்ல. ஏன்னா மேய்ப்பன் என்றால் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நல்ல மேய்ச்சலிலே மேய்க்க வேண்டும், அதாவது வசனத்திலே மேய்க்க வேண்டும் ஆடுகளை. அதனால வசனத்திலே அவர்கள் மேய்க்க தவறியதுனாலே அவர்கள் மேய்ப்பர்கள் என்ற அடிப்படையிலே நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் மேய்ப்பர்கள் அல்ல என்பதை இப்போது நம்ம கூடுதலா பதிவு செய்யறோம். அவ்வளவுதான். டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஃபைனல் கருத்து சொல்லி முடிச்சிருங்க. நன்றி நேயர்களே. இன்றைக்கு அதிக சுவாரஸ்யம் நிறைந்த இந்த எழுப்புதல் என்றால் என்ன அப்படி என்ற இந்த தலைப்பிலே அதிகமான கருத்துக்கள் நமக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது ஆசிரியர்னாலே. ஆனால் கேள்வி நேரத்திலே கேள்வி நாம் இன்னும் அழுத்தம் திருத்தமாய் கேள்வி கேட்க இன்றைக்கு நாம் தவறிவிட்டோம் என்பதை தான் இன்றைக்கு நான் நினைப்பது. ஆனாலும் பரவாயில்லை, தொடர்ந்து நம்முடைய நேரலை நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நேரலையிலே கேள்வி கேட்க தவறியவர்கள் நிச்சயமாக கீழே உங்களுக்கு உதயமாக கொண்டிருக்கிற அந்த மொபைல் நம்பரிலே நீங்கள் தொடர்பு கொண்டு ஆசிரியரோடு நீங்கள் கலந்துரையாடலாம். ஆசிரியர் எப்பொழுதும் உங்களுக்கு வேத விளக்கம் கொடுப்பதற்கு எப்பொழுதும் தயாரா இருப்பார். நிச்சயமாக இப்படிப்பட்ட கருத்துக்கள் அதிகமாய் ஆசிரியரின் ஆராய்ச்சி புத்தகங்களிலே அதிகமான கருத்துக்கள் இருக்கிறது. இன்னும் இதுல நாம் அரை மணி நேரம் மாத்திரம் செய்தி என்பதனாலே இதுல இன்னும் கருத்துக்களை சொல்ல முடியாமல் ஆசிரியர் அவர் மிகவும் கஷ்டப்படுகிறார் என்று நாம் சொல்லலாம். என்றால் அரை மணி நேரத்தில் இது ஒரு பெரிய செய்தி, ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய செய்தி. இது அதை அரை மணி நேரத்திலே அடக்க முடியவில்லை. அதனால நம்முடைய கருத்துக்கள் புத்தகங்கள் வாயிலாக அதிகமான கருத்துக்கள் எழுதப்பட்டு ஆசிரியரிடத்துல இருக்கிறது. நீங்கள் கேட்டால் ஆராய்ச்சி புத்தகங்களை தயவாய் நீங்கள் பெற்றுக்கொண்டு அதில நீங்கள் வாசித்து நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் கேளுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், மற்றவர்களையும் நம்முடைய டெலிவர்ஸ் நியூஸ் என்ற வெப் பேஜிலே அவர்களை இணையுங்கள்.
அவர்களை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், லைக் செய்ய சொல்லுங்கள். இதெல்லாம் கூட்டம் சேர்ப்பதற்கல்ல, சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் என்பதை நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நிச்சயமாக தொடர்ந்து நாம் வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த நிகழ்ச்சி தங்கு தடையின்றி நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கர்த்தருடைய கிருபைதான் என்பதை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கிறிஸ்துவின் வருகை மட்டும் இந்த நிகழ்ச்சியானது நடக்கும். சொல்லுங்க. லைக் பண்ணுங்கன்னு சொல்றோம்ல, கோபம் வந்தாலும் கோபத்தையும் வெளிப்படுத்த சொல்லுங்க. ஏதாச்சும் எங்களை திட்டணும் போல இருந்தாலும் கூட உங்கள் மனதார ஓபன் பண்ணி நல்ல வசைப்பாடுதலோட சொல்லுங்க, பேசுங்க. அப்பதான் உங்களுடைய இருதயத்துல உள்ளது வரும். அதை நாங்களும் அந்த காரியத்தை யோசித்து உங்களுக்கு காரியங்களை பதில் சொல்லலாம். அதுல நிறைய ஆங்கிரி பேர்டு மாதிரிலாம் நிறைய கோபம்லாம் வருது இல்ல, போடுங்க. நிறைய பேர் உங்களுடைய கோபத்தையும் வெளிப்படுத்துங்க. அப்பதான் உங்களுக்குள்ள அந்த கருத்து போகிறதுன்ற அர்த்தம். ஆவியானது விட்டு கொடுக்கும்போது காரியங்கள் சரியாயிடும். அதான் வெளிப்படுத்தலாம், எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிற உரிமை உண்டு. வெளிப்படுத்தும் போது உங்களுடைய கோபதாபங்களை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுடைய பதிலையும் நீங்கள் பதிவு செய்துவிட்டு உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள். வசனத்தோடு கூடிய உங்களுடைய பதிலும் பதிவு செய்துவிட்டு உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்கள். எல்லோருக்கும் சுதந்திரம் இருக்கிறது. கோபத்தையும் வெளிப்படுத்துங்கள், அன்பையும் வெளிப்படுத்துங்கள், எல்லாவற்றையும் எங்களிடத்தில் வெளிப்படுத்துங்கள். நாங்கள் கிறிஸ்துவுக்காய் எதையும் தாங்கிக் கொள்வதற்காக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் இயேசுவின் வருகை மட்டும் கிறிஸ்துவின் காரியங்களை நாங்கள் தாங்குவோம். நிச்சயமாய் தேவனும் எங்களை அப்படியே வழிநடத்துவார் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். தினமும் 9 மணி முதல் 10 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நீங்கள் தினமும் 9 மணிக்கே வந்து தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு சில கருத்துக்கள் ஆரம்பத்தில ஆசிரியர் அவர்கள் முக்கியமான பேசிக் கருத்துக்களை போட்டுவிட்டுதான் பிற்பாடு அவர் மற்ற காரியங்களை சொல்லுவார். அதனால பேசிக் காரியங்களே நாம் முதல்ல கேட்டால்தான் மற்ற கருத்துக்கள் நமக்கு முழுமையாய் புரியும். அதனால பாதியிலே வந்துவிட்டு நீங்கள் உங்களுடைய கேள்விகளிலே தெரியுது, நீங்கள் பாதியிலே வந்துவிட்டு பார்த்து விட்டு நீங்கள் கேட்கிற காரியங்கள் உங்கள் கேள்விகளிலே தெரியுது. அதனால் கண்டுகொள்ள முடிகிறது. நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து வாருங்கள். இந்த வாரத்திலே இது கடைசி அமர்வு. மீண்டுமாய் நாம் திங்கட்கிழமை ஆரம்பிக்க போகிறோம். திங்கட்கிழமை முதல் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். இன்னும் புது புது சுவாரஸ்யம் நிறைந்த தலைப்புகள், புது நீங்கள் கேட்டறியாத, இதுவரை தெரிந்திராத பல தலைப்புகள் அடங்கிய கருத்துக்கள் தொடர்ந்து நமக்கு ஆசிரியர் வழங்க போகிறார். காத்திருப்போம். நிச்சயமாக தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கொடுப்பார். மீண்டும் திங்கட்கிழமை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். நன்றி. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அற்புதரே, அதிசயரே, உம்மை பாடுவே.